நான் ஆப்பிரிக்காவில் காம்பியாவில் இருந்தேன். அங்கே இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வசித்து வந்தார்கள். நாங்கள் அங்கே கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெற்றதே ஒரு அதிசயமான காரியம். அந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் நிறைந்த நாடு. 98 விழுக்காடு இருந்தனர். காம்பியாவில் ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் நடத்த முடியும் என்று நினைத்தேன். ஆனால் நாங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு அற்புதங்கள் எங்களுடைய கூட்டத்தில் நடந்தன. குருடர்கள் பார்வை அடைந்தனர். சப்பானிகள் நடந்தனர். காம்பியா நாட்டின் ஒரு சிறு பையன் அதிகாலையில் தெருக்களில் அல்லேலூயா அல்லேலூயா என்று கத்திக்கொண்டே சென்றான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி செய்வாய் என்று ஜனங்கள் சொன்னார்கள். என்னுடைய சகோதரன் பார்வையற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா அவனை சுகமாக்கியது என்று அந்த சிறு பையன் சொன்னான். அவனுக்கு எந்த ஒரு பெயரும் தெரியாது. அல்லேலூயா என்ற பெயர் மட்டுமே தான் தெரியும். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை. தேவனை துதிக்கிற துதியினால் நான் தேசங்களை நிறைத்திருந்தேன். அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். சூடானில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ சூடானுக்கு போக வேண்டும் என்று தேவன் என்னிடம் சொன்னார். சரி ஆண்டவரே, நான் போகிறேன். அந்த நாட்டிற்குள் நுழைவது மிகவும் கடினம். அப்படி நுழைந்து விட்டாலும் அது ஆபத்தான இடம் என்று உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே என்றேன். நீ சூடானுக்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். செபஸ்டின் மோட்டிவா என்கிற என்னுடைய ஆப்பிரிக்கா டைரக்டரை அழைத்தேன். நீங்கள் சூடானுக்கு சென்று அங்கே நாம் காலை வைக்க முடியுமா என்று பார்த்து வாருங்கள். ஏனென்றால் கார்ட்டூமின் மையப்பகுதியிலே நான் கூட்டம் நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவர் அங்கே சென்று வந்து செய்தியை சொன்னார். ரெயின்ஹார்ட், ஆண்டவர் நம்மை அங்கே போக சொன்னால் நிச்சயமாக போக வேண்டும். இல்லையென்றால் நாம் நிச்சயமாக போகக்கூடாது. ஏனென்றால் அது மிகவும் ஆபத்தான இடம். சரி, நீங்கள் உங்கள் வேலையை செய்துவிட்டீர்கள். நாம் இப்பொழுது அங்கே போவதில்லை. நான் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறேன் என்றேன். 6 மாதங்கள் கழித்து சூடான் கவர்மெண்டிலிருந்து என்னை அழைத்தார்கள். ஈஸ்டர் விழாவிற்கு என்னை முறைப்படி அழைத்தார்கள். இஸ்லாமியர்கள் சூடான் நாட்டிற்கு வருவதற்கு முன்பாக சில கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு ஈஸ்டர் கொண்டாட உரிமை உண்டு என்று அரசாங்கம் சொல்லியது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு சர்வதேச கிறிஸ்துவ பிரசங்கியாரை நீங்கள் ஈஸ்டருக்காக அழைக்கலாம் என்றும் சொன்னது. ஆனால் அவர்கள் என்னை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சூடான் அரசாங்கத்தின் தேசிய பாதுகாப்பு தலைவரை என்னுடைய பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தினார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த நாட்டின் மையத்தில் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது சிறிய கூட்டம்தான். 30,000 பேர்தான் இருந்தனர். நான் சுவிசேஷத்தை முழுமையாக பிரசங்கித்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வந்தவர்களுக்கு நான் இரட்சிப்பின் ஜெபத்தை ஜெபித்தேன். அதன் பிறகு நான் நிற்கும் மேடையிலிருந்தே பிணியாளிகளுக்காக ஜெபித்தேன். ஏனென்றால் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து ஜெபிக்க முடியாது. அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆண்டவர் இருக்கிறார். குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாகவும், செவிடர்கள் கேட்டதாகவும், முடவர்கள் நடந்ததாகவும், ஊமையர்கள் வாய் திறக்கப்பட்டு பேசினதாகவும் அநேகர் சாட்சி சொன்னார்கள். 20 வயதுள்ள ஒரு வாலிபன் மேடைக்கு வந்தான். அவனை குறித்ததான சலசலப்பு கூட்டத்தில் உண்டாயிற்று. அவன் கடந்த 5 வருடங்களாக காது கேட்காமலும் வாய் பேசாமலும் இருந்ததாகவும், இப்பொழுது அவனுக்கு காது கேட்கிறதாகவும் வாய் பேசுகிறான் என்று மக்கள் எல்லாரும் சேர்ந்து கத்தினார்கள். அப்படியா? உனக்கு காது கேட்கிறதா? உன்னால் பேச முடிகிறதா என்று நான் கேட்டேன். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். இவனை பற்றி யாருக்கு தெரியும் என்று கேட்டேன். ஏறக்குறைய எல்லாருக்கும் அவனை பற்றி தெரிந்திருந்தது. அவன் பெயர் ஓமர். 5 வருடங்களுக்கு முன்னால் அவனும் அவன் தகப்பனும் வயல்வெளியில் இருந்தபோது மின்னல் தாக்கி அவனுடைய தந்தை அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார். அந்த பையன் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டான். அவன் சுயநினைவு வந்தபோது அவனால் கேட்கவும் பேசவும் முடியவில்லை. அவனை சோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவனுடைய செவித்திறன் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. அவனால் இனிமேல் ஒருபோதும் கேட்கவே முடியாது என்றார்கள். அதனால் அவனை கார்ட்டூம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக அவனை பிச்சை எடுக்க உட்கார வைத்து விட்டார்கள். யாரோ அவனை இந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் பிரசங்கித்த ஒன்றுமே அவனுக்கு காதில் விழவில்லை. என்ன அங்கே நடக்கிறதென்றும் அவனுக்கு புரியவில்லை. பெரிய பெரிய ஸ்பீக்கர்களை வைத்திருந்தோம். அதிக சத்தம் கேட்கும் அந்த
ஸ்பீக்கர்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்தால் உங்கள் காது கூட கிழிந்துவிடும். திரும்பவும் மின்னல் என்னை தாக்கியது. நான் கீழே விழுந்துவிட்டேன். என் காதில் ஏதோ வெடித்தது போல் இருந்தது என்று அவன் சொன்னான். அவன் முழுமையாக சுகமாகிவிட்டான். நாம் எப்படிப்பட்ட வல்லமையான தேவனை ஆராதிக்கிறோம் என்று பாருங்கள். ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் இதுவும் ஒன்று. 6 நாட்கள் அங்கே பிரசங்கம் செய்தேன். முதல் நாள் இரவு 30,000, அடுத்த நாள் 50,000, அதற்கடுத்த நாள் 80,000, அதற்கடுத்த நாள் 1,50,000, அதற்கடுத்த நாள் 2 லட்சம். கடைசி நாள் நான் என்னுடைய இடத்திலிருந்து அந்த கூட்டத்திற்கு போவதற்கு முன்னால் அந்த நாட்களின் தேசிய பாதுகாப்பு தலைவர் மிஸ்டர் போங்கே என்று கத்திக்கொண்டே வந்தார். அவர் சொன்னார், இன்று உங்கள் வார்த்தையை கேட்க 1 மில்லியன் பேர் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். ஆனால் அங்கே 1 மில்லியன் மக்கள் இல்லை, 2,20,000 மக்கள் தான் இருந்தனர். வதந்திகள் கூட எனக்கு பிடிக்கும். முதல் 2 நாட்கள் கூட்டத்தில் மேடையில் எனக்கு பின்னால் எல்லா நாற்காலிகளும் காலியாக இருந்தது. அடுத்த நாளிலிருந்து அரசாங்க மந்திரிகள் தங்கள் குடும்பத்தினருடன் வெள்ளை ஆடைகளை அணிந்து வந்து எனக்கு பின்னால் அங்கே அமர்ந்தனர். இது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான காரியம். எந்த இடத்திற்கும் நான் போக ஆப்பிரிக்கா எனக்கு விசுவாசத்தை தந்தது. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார். எந்த நாடாக இருந்தால் என்ன, அமெரிக்காவும் ரட்சிக்கப்படும். அல்லேலுயா. நீங்களும் சொல்லுங்கள், நாம் வல்லமையான தேவனை ஆராதிக்கிறோம். சூடானுக்கு அடுத்தது, ஆண்டவரே, நான் லிபியாவிற்கு போக விரும்புகிறேன் என்றேன். என்னுடைய சக ஊழியர்களிடம் என் இருதயத்தில் உள்ளதை சொன்னேன். சூடானில் நாம் இப்பொழுது இங்கே பார்க்கின்ற காரியங்கள் லிபியாவிலும் நாம் போய் 4 மாதங்கள் இப்படி இடையூறு இல்லாமல் ஊழியம் செய்தோமானால் முழு தேசமுமே ரட்சிக்கப்பட்டு விடும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். கிருபையின் தேவனும் ரட்சிப்பின் தேவனும் வல்லமையான தேவனும் அல்லேலுயாவின் தேவனுமானவருடைய வார்த்தைகளில் அதிக வல்லமை உண்டு. நான் என்னுடைய ஆட்களை வட ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினேன். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் இவ்விதமாக சொன்னார், இஸ்லாமியர்களுடைய இரும்பு கதவுகள் திறக்கும் வரைக்கும் தட்டிக்கொண்டே இரு. ஒரு நாள் உன்னிலிருந்து தாழ்பால்களை திறந்து கதவு திறக்கப்படும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன் சென்று அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வாய் என்றார். அல்லேலுயா. நானும் என் மனைவியும் 2 முறை கொல்லப்பட இருந்தோம். அப்பொழுது நான் என் மனைவியிடம் சொல்வேன், நான் பரலோகம் போவதற்கு ஒரு குறுக்கு வழியை சாத்தான் கொடுக்கிறான் என்று சொல்லேன். நாம் இங்கே துக்க விருந்து வைப்பதற்கு இருக்கவில்லை. நாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.